ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் தனியாக நான் என்றைக்குமே எனக்கு கிராணி கேம் விளாட பயம். நான் உண்மையாக சொல்லிடுறேன், எனக்கு சத்தியமாக கிராணி கேம் விளாடணுன்னா என்னன்னே தெரில, ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். ஸோ அதையும் மீறி உங்களுக்காக இந்த வீடியோ போடணுன்னு நான் போட்டிருக்கேன். தெரில ஜெயிப்பனா தோப்பனா இல்லை சொட்டைகிட்ட அடி வாங்குவேனா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்காக ஒரே ஒரு லைக்கு ப்ளஸ் ஒரே ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ கைஸ் முதல்ல சொட்டை கிளவியை கூப்பிடலாம், அதான் நம்மளுக்கு நல்லது. பின்னாடி இந்த வந்துடா சொட்டை கிளவி. ஓகே, சொட்டை இங்கே தான் இருக்கின்றது. ஸோ இது நம்ம கையிலேயே வச்சுப்போம். சொட்டை இங்கே வரட்டும் கைஸ். பாய் சொட்டை, டாட்டா குட் பாய். இன்னும் அதுக்குள்ளே சொட்டை வந்துட மாட்டேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அடுத்து இங்கே போகலாம். ஸோ கைஸ் இங்கேயும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி கையில் ஒரு பீஸ் ஆஃப் கன்று வச்சுருக்கோம். இன்னொன்று எதுக்குன்னா தெரில. ஐயோ, நம்ம ஏதாவது தள்ளி விட்டோமா? சரி கைஸ், பயப்படாமல் போவோம். ஓகே, இப்போ சத்தத்தை போட்டு கிராணி அந்த பக்கமாக வர வச்சிடலாம் கைஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். தட் மீன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும்ல, அதனால். சொட்டை சொட்டை எங்கே சொட்டை? வாங்க சொட்டை. வெயிட்டிங் ஃபார் யூ ஒன்லி, கம் கம். என்ன சொட்டை நீ டக்குனுவா சொட்டை? நான் போய் இது க்ரோபார்ன்ற பாருங்க, நிறையா பொருள் எடுக்கணும். சொட்டைங்கோ. ஐயோ, என்ன சொட்டை போகுது? ஓ போடுங்க. டக்குன்னு நம்ம அது அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம இங்கே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யாரும் வீடியோ லைக் பண்ணல, ஷேர் பண்ணலன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நம்ம எல்லா பீஸையும் பார்த்தாச்சு. நம்ம சொட்டை மண்டையில் போட ரெடியாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே. ஓகே, ஏதாவது இருக்கா ஒன்று நம்ம சொட்டை கிழவிக்கு சங்கூது எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது கைஸ். ஸோ நம்ம மொதல் பீஸ் போய் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சொட்டையோட கதையை முடிச்சு விட்ரு வந்துடலாம். ஓகே, உட்காந்துக்கலாம். நம்ம சொட்டை வரும் போடுற காருக்குள்ளே. சொட்டை டக்குனு வா, எனக்கு வேலை இருக்குது. எப்படா சொன்னேன்னு இருந்துச்சு. கதவை சாத்துறா, போடுறா. ஆன் பண்ணுறாடி. எங்க அச்சோ செத்துங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவோம். அது எனக்கு சத்தியமாக முடிச்சு விட்ருவோங்க. நம்மளே சொட்டை செத்துடணும், செத்துரு. ஐயோ போச்சுங்க. நான் தான் சொன்னேன்ல. கோன் ஃபார் எப்படா வெளில வந்து செத்துச்சு. ஓகே, நம்மளுக்கு அது வரைக்கும் நல்லது தான். ஸோ நம்ம அந்த இருக்கிற டைம் முடிகிறதுக்குள்ளே செயின் கட்டுறதா நல்லா. நம்ம இப்போ கார் எஸ்கேப் இல்லைனா டோர் எஸ்கேப் தான் பண்ண பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம போய் அதுக்குள்ளே கிச்சனில் இருக்க அடுத்த பார்ட்டியும் கொண்டு வந்துடலாம். அப்போனா தான் நம்மளுக்கு டக்குன்னு கன்னோட பீஸை சரி பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுறேங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அந்த இன்னொரு பார்ட் ஆஃப் கன் பீஸையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அது வந்து எங்கேயோ இருந்து பார்த்தனே. ஐயோ மறந்துட்டேனே. இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இங்கேயா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே அந்த டெடி பியர் தான் இருக்கும். ஸோ அதுவும் வேஸ்ட்டு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் இங்கே புக்கு இருக்குது. ஓகே, நம்ம ஒன்று டக்குன்னு எடுக்கணும். இல்லைனா கிராணி நேரத்துக்கு ஏஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கிராணி அங்கே சத்தம் போட்டு கூப்பிட்டு விட்டுடலாம்.
அது செத்துருக்குமா? எனக்கு செத்துருக்கும் தான் கைஸ். வந்திருக்கும் தான் கைஸ் தோணுது. இல்லை போட்டு கன் பீஸ் கிடச்சிரும் அது வரத்துக்குள்ளே. அவ்வளோதான். இப்போ நம்ம கன் பீஸ் எடுத்தாச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். புல்லட்டை சொட்டை சரி வாயில் சொல்லணுன்னு ஆசை. ஆனால் இப்போ நம்ம புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அது எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம கன்னை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ பண்ணுமே. எங்கே ஆனால் அதுக்கு க்ரோபால் தானே தேவை. சரி சுற்றுலாம் பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை இட். ஓய் செம. நான் நினச்ச மாதிரியே கிடச்சிச்சு. ஓகே சொட்டை எழுந்திருக்கா? அது ஏன்ச்சான்னா நம்மளுக்கு எந்திரிக்கலன்னா இல்லை, அது எதுக்கும் இதை தட்டி விட்டுறலாம். அப்படின்னா தான் அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. பேட்லாக்கி. ஓகே பேட்லாக்கி நம்ம கார் எஸ்கேப் பண்ணுற பாருங்க. ஒரு முக்கியமான டோர் எஸ்கேப்க்கு தான் தேவைப்படும் இந்த கீ. ஸோ நம்ம போய் அதுக்குள்ளே பேட்லாக் கீ வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இன்னும் மாஸ்டர் கீ வேறு நம்மளுக்கு தேவை. நம்ம அது இங்கே வந்தோடனே தான் போகணும். அது இங்கே வரத்துக்கு முன்னாடி போயிட்டோன்னா நம்ம கதையை முடிச்சு விட்ருவோம். ஓகே இன்னமும் வரல. என்னங்க ஆச்சு? அது பெண்ணா சொட்டை கிழவிக்கு இன்னமும் வரல. சொட்டை வருதா? என்னாச்சு? ஸ்டக் ஆகிட்டு நின்றுச்சா? வந்துருச்சு. ஓகே நம்ம டக்குன்னு போய் அங்கே பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது எஸ்கேப்பு ரிமூவ் ஹேங்கர். ஓகே டக்குன்னு அதை போட்டு எங்கே ஏதாவது வேணுமா? தேவைப்படாது. ஐயோ இப்போ மேலே போனால் வேறு பார்த்துருமே அந்த சொட்டை கிழவி. அதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு ஷார்ட் கன் எடுத்துடலாம். ஐயோ நம்ம நிறைய வாட்டி சத்தம் போட்டோம் கைஸ். கண்டிப்பாக சொட்டை கிழவி வரும். ஸோ நம்ம சொட்டை கிழவியை முடிச்சு விட்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் சொல்லுவேன், வேறு என்ன சொல்லுவேன்? சரி ஓகே இப்போ நம்ம செயின் கட்டுற எடுத்து கீழே போட்டுடலாம். இப்போ கண்டிப்பாக அந்த சொட்டை கிழவி சத்தத்தை கேட்டு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வருங்க. நான் அடித்து சொல்கிறேன் வரும் பாருங்க. வந்ததுன்னா சொட்டையிலே போட்ட வேண்டியது தான். வருது பாருங்க. பார்த்துருச்சு. வா சொட்டை சாவு. ஓகே இப்போ செயின் கட்டுற தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன தேவைப்படும்? அது கட்டிங் பிளேயரா எதுக்கும் எடுத்துகிட்டு போவோம். செயின் கட்டுற கட்டிங் பிளேயரு எல்லாம் ஒன்று மாதிரி தான். நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லை ஒர்க் ஆகலையா என்னன்ட்டு. ஓகே இப்போ கட் பண்ண போகிறோம். கட் ஆகிடுச்சு செம்ம. ஆனால் இன்னொன்று கட் ஆகணுமா? கீழே இருக்கும் தானே. கீழே கட் பண்ணால் தானே ரெண்டும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் ஆயிருக்கா? நினச்ச மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஹேமரும் அப்புறம் அந்த இது பேர்னா ஐயோ அது பேர் மறந்துட்டேனே. மாஸ்டர் கீ அதுவும் கிடச்சிதுன்னா மட்டும் போதும் நம்மளுக்கு. நம்ம ஈஸியாக அந்த கேம் பிளே முடிச்சிடலாம். உண்மையாகவே முடிச்சிடலாம். நம்புங்க. நேரத்துக்கு ஏன்ச்சிருக்குமா? இல்லை இப்போ தானே போட்டேன். இல்லைங்க ஏன்ச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. எதுக்கும் அந்த கதவை சாத்திப்போமா? ஓகே சத்தம் போட்டிருக்கேன். வருமா என்னன்னு தெரியல. எங்கள் பின்னாடி வழியாக வந்துட்டு போகுங்க. ஏய் சொட்டை என்ன வரவே மாட்டியா? இருக்கே இல்லையா? சரி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நம்பி போவோம். சொட்டை முடிச்சு விட்றாத சொட்டை. உன்னை தான் சொட்டை நம்பியிருக்கேன். நம்புவோம் சொட்டை இருக்காதுன்ட்டு. வெளில வந்துச்சிரு. ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டீங்கன்னா இந்த வழியாக இருக்கலான்ட்டு தான் வந்தேன். ஸோ கைஸ் அதுகிட்ட மட்டும் மாஸ்டர் கீ இருந்ததுன்னா கண்டிப்பாக தப்பிடலாம் கைஸ். ஹேமர் மட்டும் வேணும். இதுக்குள்ளே ஹேமர் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். அப்படின்னா தான் நம்ம கண்ணெடு. ஓ மை காட் ஹேமர் இதுக்குள்ளே தான் இருக்குது. மாஸ்டர் கீ. ஐயோ இது வேஸ்ட்டுங்க. ஐயோ ஷபா அது வேஸ்ட்டுங்க. சத்தியமாக வேஸ்ட்டு. அது சுத்த வேஸ்ட்டு.
இருங்க நம்ம எதுக்கும் இதை தள்ளி விட்டுறலாம். சொட்டை அப்போ வந்துருச்சுண்ணா. வந்தோடனே நம்ம போகணும் கைஸ். சப்போஸ் வந்துருச்சுன்னா போகணும். ஏன்னா இதை முடிச்சுடணும்ல. வருதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னே தெரில, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம வேறு தட்டி விட்ருக்கோம், கண்டிப்பாக வந்துடும். வரலன்னா என்ன பண்ணுறது? மறுபடியும் இது ரீச் பண்ணாமல் மறுபடியும் தட்டி விட்ற வேண்டியதான். ஏதாவது பொருளும் எடுத்துகிட்டு வரலையே. ரீச் பண்ண ஆயிடுச்சு. தட்டி விட்டேன். ஓகே, இங்கே தட்டி விட்டுட்டே இருக்கோம், அது இன்னும் வரமாட்டேங்குதுங்க. சொட்டைக்கிளி வந்தால் தான் சந்தோஷம். ஐயோ வந்துருச்சு. வந்தால் தான் சந்தோஷம்னா வந்துருச்சு கைஸ். ஓகே, சொட்டை ஆமாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கும் உனக்காக. சொட்டை என்ன வரமாட்டே? என்ன தப்பிச்சு ஓட பார்க்குறியா? விடமாட்டேன் சொட்டை, உன்னை விடமாட்டேன் சொட்டை. என்ன ட்ராப்பை போட்டே வர? ட்ராப்பில் உன்னையே மாட்ட விட்டுருவேன் பார்த்துக்க. நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள். இன்னும் சொட்டை குறைக்குது. ஏய் சொட்டை, ஏய் என்ன இரு போட தள்ளுறேன். சொட்டையில் சொல்லலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறேன். ஒரு மனுஷன் எவ்வளோ தான் பொறுத்து போவான். ஏய் வெப்பன்கி போடு. ஆனால் இதுக்கு மேலே இது எதுக்கு தேவைப்படும்? வெப்பன்கி இதுக்கு மேலே தேவைப்படாது கைஸ். ஏன்னா நம்மளுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண கிடச்சிச்சு. ஸோ வெப்பன் கீயை நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தான் எனக்கும் தெரில. ஸோ அதனால் நம்ம அதை எடுக்கல. ஸோ ஹேம்பர் நம்ம பார்த்துட்டோம், அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம ஹேம்பரை வச்சு ஒரு இடத்துக்குள்ளே போகணும். அங்கே எது இருந்ததுன்னா லக்கி, இல்லை கீழே தான் போய் ஆகணும். கீழே மாஸ்டர் கீ இருக்குமா என்னன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி போவோம், எதுக்கும் இல்லைன்னா. ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் ஜுரம், அதனால தான் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. கைஸ் ஹேமர் கைஸ், அது மட்டும் கரெக்டாக சுட்டணும். ஓடு இரு. இப்போ சொட்டைக்கிளி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ தானே போட்டேன், வராது வாய்ப்பு இல்லை. 2% இது பேர்னா 100%, 99 100% வாய்ப்பு இல்லை கைஸ். வர ஏய் தள்ளு. மாஸ்டர் கீ இல்லையா? கஷ்டமாக இருக்குது கைஸ் மாஸ்டர் கீ இல்லைன்னு. ஒன்று சொட்டை நேரத்துக்கு செத்துருக்குமா இல்லையா கைஸ்? என்னால் அடியில் கீழே போக முடியுமான்னு என்னன்னே டவுட்டாக இருக்குது கைஸ். எனக்கு கீழே போகிறதுலாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம்தான். நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு கிராணி கேம் விளாடவே பயம்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் கைஸ். எஸ் உடன் ஸ்டிக்கா வேஸ்ட்டுங்க. ஐயோ எங்க கிராணி வந்துடுங்க. ஸோ தள்ளு தள்ளு. ஏய் தள்ளுறாடே அப்பாடியோ. இருக்குமா கிராணி? போவோம், நம்பிதான் இருக்கேன். என்னங்க சத்தமே வரல? வந்ததுன்னா நல்லா இருக்கும் கைஸ், வரலனா தான் கொஞ்சம் கஷ்டம். சொட்டை வந்துரு சொட்டை ப்ளீஸ், சொட்டை வந்துரு சொட்டை ப்ளீஸ் சொட்டை. எங்க வாட்டர் மெலன் கூட ஏது இருக்குமோ? எனக்கு அப்படிதான் தோணுது. வாட்டர் மெலன் எனக்கு என்னமோ அந்த இதுக்குள்ள இருக்குன்னு தோணுது கைஸ். ஏன்டா இன்னும் சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒரு இதுக்காக தான். ஏய் ஏன்டா அவ்வளோ இதாக இருக்குது ஜம்ப் ஸ்கேர்? சரி ஜம்ப் ஸ்கேரில் ஓகே கைஸ், நம்ம பாதி கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் கைஸ். ஐயோ தோந்துர மட்டும் கூடாது கைஸ்.
இரு நம்ம ஒரு நாளுக்குள்ளே எத்தனை முடிச்சிட்டோம் கைஸ். அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குது கைஸ். இன்னும் ஒரு மாஸ்டர் கீ கிடச்சிதுன்னா தப்பிச்சிடலாம் கைஸ். மாஸ்டர் கீ எங்கே இருக்கும்? மாஸ்டர் கீ எங்கே இருக்கும்? சொட்டை உன்னை முடிச்சு விட்டு தான் நான் வேலையை பார்க்கணும் போல. நீ அவ்வளோக்கு இது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு. போச்சு போச்சு போச்சு. வரக்கூடாதுன்னு நினச்சா வந்துடுதுங்க. என்னங்க இது? சே, வெளியும் வேற போய் தொலை முடியாது. அது சாவடிக்கும் சொட்டை. நீங்க கம்மி சொட்டை பாருங்க, சொட்டையை பாருங்களேன். அது இருக்கு. அந்த சொட்டைக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ இது பண்ணுதுன்னு தான், துரத்துதுன்னு தான் தெரில எனக்கு. விடுங்க, அதுக்கும் ஒரு ஆசை அடிக்கணுன்ட்டு. சரி கைஸ், நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது பேர்னா விடுங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிப்போமா என்னன்னே தெரில. இன்னும் ஒரே ஒரு மாஸ்டர் கீ கிடச்சிதுன்னா போதும் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த நம்பர் வேறு எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். கிராணி வருது, கிராணி வருது, கிராணி வருது. ஓப்போ, இப்போ நான் ஏன் இதுக்குள்ளே குதிச்சுன்னு கேட்டிங்கன்னா, கன்று எடுக்க மறந்துட்டேங்க. கன்று எடுத்துகிட்டு சந்தோஷத்தை இங்கே போட்டு போட்டேன். சொட்டையாது மண்ணில் போட்டுச்சுன்னா அதனால தான். ரிமோட் கண்ட்ரோலு செம்ம கைஸ். ரிமோட் கண்ட்ரோல் அந்த இது ரிமோட் இது இருக்குது. நம்ம இப்போ அதுக்குள்ளேயே இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே மட்டும் இருந்ததுன்னா ஓகே. சத்தத்தை போட்டிருக்கேன், வரும், கண்டிப்பாக வந்திருக்கும். வருமே, இவ்வளோ சத்தம் போட்டுருக்கேன், வரவே மாட்டேங்குது. வருமா? வந்துடும் கைஸ், கண்டிப்பாக வந்துடும் கைஸ். அது வராமல் இருக்காது கைஸ். கொஞ்சம் சத்தம் போட்டால் அந்த மொட்டைக்கு தான் கைஸ். அது பேர்னா அந்த சொட்டையும் இருக்கானே அவனுக்கு தான் கைஸ் காது கேட்காது. இந்த கிராணிக்கு தான் அப்படி காது கேட்கும். என்னடா நான் காது கேட்க மாட்டேன். அந்த பாருங்க, அது சொன்னல. இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, நம்மள கிராணி பார்த்துரும் கைஸ். பாருங்க, எங்கே போகிறோமே அங்கேயே வரும். மீட் அது பேர்ல சைடில் ஏதோ போட்டிருக்கு. பிளியா ஏதோ ஒன்று, பிளேஹோ பிளாஹோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. என்னான்னு தெரில. ஐயோ, இப்போ நான் எதுக்குடா இதை எடுத்தேன்? இந்த இடத்துல இருந்து சொட்டைகளோட மூஞ்சை பார்க்க முடியுமா? ஏன் சின்னா இது மேலே குதிச்சு நின்னா பார்க்க முடியுங்க. சொட்டை சும்மா தான் கூப்பிட்டேன். கிளம்பு டாய், கிளம்பு. இல்லைனா கண்ணை எடுத்து மண்டையில் போட்டுருவேன். பாருங்களேன், கண்ணுன்னொடனே ஓடுது. எவ்வளோ பயம் பாருங்க. அப்போ இதுக்கு ட்ராப் போட்டு நின்றுட்டு இருக்கும் கைஸ். போகாது, அது கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பாக போகாது. ஒரு வாட்டியாக செத்துருவோமோ நினைக்கிறோமோ. அது போகிற ஸ்பீடு அது இவ்வளோ சத்தம் போட்டிருக்கோம். அப்போ தான் வருது. ஐயோ போச்சு கைஸ், கண்டிப்பாக வந்துடும் கைஸ். வந்துடும் கைஸ். போட்டு ஃப்ரீஸ்டர். ஐயோ, மண்டையில் போட்டுருச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் இது கடுப்பு ஏற்றுது. ஐயோ முடியல காய்ஸ். நான் ஒன்று நினச்சிட்டு வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாப்பை போட்டால் அந்த கிளவி திரும்பி வந்து சைடில் வந்துச்சு கைஸ். சைடில் வரல, நான் தான் சைடில் திருப்பி விட்டேன். இருங்க, இப்போ நம்மளுக்கு இதுதான் தேவைப்படும். ஸோ கைஸ் குதிச்சிடலாம்.
ஸோ நான் எது குதிச்சேன்னா இல்லைன்னா மண்டையில் போட்டேன், அதுக்கு பயந்துட்டு குதிச்சிட்டேன். ஐயோ ஐயோ கைஸ், இன்னும் மாஸ்டர் கீ கிடச்சிதுன்னா நான் ஜெயிச்சிருவேன் கைஸ். ஒரு வாட்டியாவது இந்த சொட்டை கிளவி முன்னாடி ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது, முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒளிஞ்சு ஆடுறதா இருக்கு. இல்லை வேணாம், ஹைட் அண்ட் சீக்லாம் நான் ஆல்ரெடி சின்ன வயசில் ஆட்டேன். ஹைட் அண்ட் சீக் கேட்குது உனக்கு? கிளவி வயசு ஆகிடுச்சு உனக்குலாம் ஹைட் அண்ட் சீக் எதுக்கு? தேவையில்லாமல் அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல. தேவையில்லாத வேலை தானே இது உனக்கு. நீ என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஸோ கைஸ், இப்போ போய் டக்குன்னு அச்சோ தப்பான இடத்துல போட்டேன். ஓடு. வருமே கிளவி. ஐ நீட் த கார் கீ. எதுக்கு கார் கீ? நான் தான் கார் எஸ்கேப்பே பண்ண போகிறது இல்லையே. எனக்கு என்னமோ போவாதுன்னு தான் கைஸ் போனது. ஏய் அட பாவீங்களா டேய், உங்களை நம்பி தானடா இருந்தேன். போச்சு கைஸ், போச்சுரா கைஸ். எத்தனை இடத்துல ட்ராப் பாருங்க கைஸ், எவ்வளோ இதுக்கெல்லாம். இதெல்லாம் என்ன கைஸ் இது? நான் பாவம் கைஸ். மாஸ்டர் கீ மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ப்ளே ஹவுஸ் கீலாம் கிடைக்குது. இந்த மாஸ்டர் கீ கிடைச்சாதான் என்னவா? மாஸ்டர் கீ எனக்கு கடுப்பேற்றுது கைஸ் இந்த மாஸ்டர் கீ. ஒன்றுதான் பார்த்துட்டேன், எனக்கு வரும் அது கைஸ். இன்னும் மாஸ்டர் கீ மட்டும் வேணும் கைஸ். எனக்கு என்னமோ மாஸ்டர் கீ நான் தேடாத ஒரு இடத்துல இருக்குன்னு தோணுது கைஸ். ஓடிட்டா கைப்புள்ள, கண்டிப்பாக கிராணி வரும் கைஸ். என்னடா கதவு திறக்கல கைஸ். பாருங்களேன், அதோட ஃபோட்டோவை தூக்கி போடுறதுனால வந்துருச்சு. குதிரா ஓடுறோம். டி என்னடா நீ வேறு, ஒரே பயமாக இருக்குது கைஸ். இன்னும் மாஸ்டர் கீ மட்டும் வேணும் கைஸ். அந்த ரிமோட் கண்ட்ரோல் இதுக்குள்ளே நம்ம பார்க்கவே இல்லை கைஸ். டக்குன்னு போய் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். டக்குன்னு அந்த நேரத்துக்கு அந்த டோருக்கு போகிறோம். நான் அங்கே சத்தத்தை போட்டு விட்டேன். என்னடா ஊருக்குறா போகிறேன் பக்கு கைஸ். பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துட்டு இருக்க அச்சு நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுவும் ஒரு விதமான பக்கு தான், யாரும் எதுவும் நினச்சிக்காதுங்க. இப்போ நம்ம எங்கே கிராணியை கூப்பிடணும். வரும், கண்டிப்பாக கிராணி வரும். சொட்டை டக்குன்னு வா சொட்டை. சரி கைஸ், நான் வேணா அது வந்தோடனே கூப்பிட்றேன் கைஸ். ஸோ கைஸ், அது வந்துருச்சு. இப்போ நான் வந்தாண்ட போகிறேன். ஸோ இந்த ரூமை யூஸ் பண்ணி திறந்துட்டேன். ஐயோ கைஸ், எனக்கு ரொம்ப கடுப்பாகுது கைஸ். மாஸ்டர் கீ கிடச்சா ஜெயிச்சிடலான்ற போது எனக்கு செம்ம கோவமாக்குறானுங்க இவனுங்க. ஒருவேளை அந்த ஸ்பைடர் கிட்ட இருக்கும்போது அதுக்கு அந்த இது வேறு நான் தேடணுமே. இப்போ அது நான் எங்கேருந்து தேடுவேன்? ஷவா கடுப்பேற்றுறானுங்கடா ரே.
டே ஸ்பெஷல் கீ எங்கடா இருக்கு? கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னால் முடியாது கைஸ். கண்டிப்பாக அந்த அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். சொட்டை வேறு வருதா? சொட்டை வேறு வருது கைஸ். இப்போ என்ன கைஸ் பண்ணணும்? புக்கு வேறு எங்கே வச்சேன்னு தெரில. என்னென்னமோ ஆகுது கைஸ் எனக்கு. சவா சொட்டை வருதா? புக்கு 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 ஐயோயோ பேட்லாக்கி என்னென்னமோ ஆகுது. ஆனால் ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ் முடிச்சு விட்ருக்கோங்க கைஸ் நேரத்துக்கு. எப்பா கைஸ் நான் பேட்லாக்கியை தேடிட்டு ஆனால் கூப்பிட்றேன் கைஸ். ஸோ கைஸ் நான் எப்படியும் ஒரு வழியாக புக்கை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ முக்கியமான வேலை என்னன்னா அந்த கிராணியை நான் அங்கே கூப்பிட்ருக்கேன். வந்தோடனே புக்கு போடணும். அதுக்கு வேறு அந்த ஸ்பைடருக்கு கிடைக்க ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனை. நான் ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போயிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு தான் இது பண்ணணும். அதுவும் எனக்கு எங்கே போகணுன்னு தெரியாது கைஸ். ஐயோ வந்துருமே. இப்போ என்ன பண்ணுறது? ஒளிஞ்சுப்போம். ஸோ கைஸ் 2 நிமிஷங்க அப்புறம் காமிக்கிறேன். கைஸ் நான் எப்படியோ புக்கு போட்டேன். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவராக அந்த ஸ்பைடருக்கு ரூமில் தான் கிட்ட தான் போட்டிருக்கேன். ஸோ அங்கேயும் இல்லைன்னா நம்ம ஸ்பெஷல் கீயை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி ஸ்பெஷல் ரூம்குள்ளே போயிட்டு அது ஸ்பைடர் ரூம்குள்ளே போயிடணும். செடி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கிராணி வரும்னு தோணுது. செடியை ட்ராப் பண்ணிட்டேன் எடுத்திருக்கேன். பிக்குடு ட்ராப்புடு கைஸ். எனக்கு செம்ம கடுப்பாகுது கைஸ். நான் அப்புறமா காட்டுறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்பைடருக்கு எடுத்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் விளாண்டுட்ருக்கேன் கைஸ். ஐயோ இப்போ நான் எனக்கு அங்கே வேறு எப்படி போகணுன்னு தெரியாது. எனக்கு செம்ம கடுப்பாகுது கைஸ். ஐயோ நான் பயமாக இருக்குது கைஸ். ஸ்பைடர் ரூமுக்குள்ளெல்லாம் நான் போனதே இல்லை கைஸ். விட்டானுங்களே என்ன பண்ணுறது? ஸோ கைஸ் நானே என் பிரதர்ஸை கொடுத்து ப்ளே பண்ண சொல்லிடுறேன் கைஸ். எனக்கு ஸ்பைடர் ரூமில் இதுவே இல்லை. நான் விளாண்டதே இல்லை கைஸ். ஸோ கைஸ் மாஸ்டர் கீ அண்டர் டவுனில் தான் இருந்திருக்கு. ஸோ நான் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ முக்கியமான வேலை என்னன்னா நீங்கள் எண்டிங்கை பார்க்க போகிறீங்க. ஸோ இன்ன வரைக்கும் தேங்க்ஸ் கைஸ் பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். சொட்டை நீ மேலே போனோடனே நான் வெளில போயிடுவேன். பாய். கடைசியில் போகும்போது சொட்டையை வம்பிழுத்துட்டு போகலாம். ஓகே கைஸ். ஸோ சொட்டையை வம்பிழுத்தாச்சு. லெட்ஸ் எஸ்கேப். சொட்டையை கரெக்டாக பெல் அடித்து கூப்பிட்டு விட்டேன். பாருங்க முடிஞ்ச பாருங்க. ஸோ பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.